துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டே தான் இருக்குது. இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் காலையில் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னோடய வாழ்க்கையில் யாருக்கும் நான் கெடுதலோ கஷ்டத்தையோ நான் கொடுத்தது இல்லை. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை வந்துட்டு இருக்குது அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. சுழற்சி முறையில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாமே நீங்கள் விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மையெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு முதல் மாற்றமே நீங்கள் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் துலாம் ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க மொத்த கஷ்டத்தையும் எல்லாத்தையுமே இவங்க ஏற்றுக்கிட்டு அதற்குண்டான அடுத்த கட்ட முயற்சியை எடுத்துருவாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு தான். யமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாருக்குமே மனசார உதவி செய்கிறவங்க. பால் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அதை விட தூய்மையாக இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் இனி விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் 6 மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வரப்போகிறார். சனி பகவானின் மூலம் உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையப் போகிறது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும். திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முதல் 3 மாதங்கள்லேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்கிற கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க. உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களைய அச்சுறுத்திக்கிட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலக போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் இந்த ஆண்டு மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வாழ்க்கை உங்களுக்கு வளமாக மாறும். கடந்த 2 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே நடந்திருக்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கஷ்டங்கிறது ரொம்ப அதிகமாக பட்டிருப்பாங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரங்களை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருப்பாங்க. அதுலேயும் ஒரு பாதி பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம், சின்ன வயசுலேருந்தே கஷ்டம் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு அந்த மாதிரி கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் நிச்சயமாக ஏற்பட போகுது. துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பத்தையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்க மேலே யாருமே அந்த பாசத்தையுமே அன்பத்தையும் காட்ட மாட்டாங்க. அடுத்தவங்களுடைய அன்புக்காக பெரும்பாலும் இயங்கக்கூடிய நபர்களாக துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருமே இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுனா மட்டும்தான் கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்வாங்க. தங்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா அது ஒரு 8 ரூபாய் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்காக செலவு செய்யணும், மற்றவங்களுக்காக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி நல்லது பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு அந்த நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. உங்களுக்கு தை 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிரகங்களுடைய பலன் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையோடைய நிலை ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லது நடந்திருக்காது, எல்லாமே தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும்.
உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது நபர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் வந்து அதை நீங்கள் முடிஞ்சாலும் வெளியே யார்ட்டையுமே கொண்டு போகாமல் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது பேசி சுமூகமாக இது பண்ணிக்கிங்க. தேவையில்லாத மூன்றாவது நபர் உள்ள வரும்போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து மற்றவருடைய பிரச்சனையை தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரங்க வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே நம்பிடுவாங்க. ஆனால் வந்து அவங்க நம்புற நம்பிக்கை தான் வந்து எல்லாமே கடைசியில் வந்து ஏமாற்றம் தந்துடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயம் எதையுமே வந்து என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் வந்து என் ஃப்ரெண்டு 10 வருஷமாக தெரியும், 5 வருஷமாக தெரியும், எங்கள் சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்சனல் விஷயம் எதையுமே வந்து நீங்கள் மற்ற நபரோட முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் 4 செவத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வராது. தேவையில்லாத வந்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களையோ ஏதாவது சொல்லும்போது அது அதிகமாக அது கண்திஷ்டியாக மாறக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்குது. உங்கள் மீது பொறாமைத்தனம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு ஜுவல் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்குது, உங்களுடைய பர்சனல் விஷயம் எதையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து முடிய போகுது. ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டு நீங்கள் கடன் கட்டி முடிக்க போகிறீங்க. 2025 முடியும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் வந்து அதிகமாக வந்து கடன் பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க. எதற்காக இந்த ஆடம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவரோட கம்பேரிசன் பண்ணுறது. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கான், எதிர்த்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கான், என்கிட்ட பைக்கு தான் இருக்குது, நானும் காரில் போகணும் ஒரு ஆசை. ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் வராது. ஏன்னா அவன் வந்து கார் வச்சிருக்கான் அப்படின்னா அவர் லட்சம் சம்பாதிப்பான், அவங்க ஆறு வச்சுருக்காங்கன்னா அவனும் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிப்பான். ஆனால் உங்களுடைய தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30,000 40,000 சம்பாதிப்பீங்க, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்பீங்க. அவனுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து போட்டி போடுறது மிகப்பெரிய தவறான செயல். அப்படி அதிகமாக ஆடம்பர தேவையை நோக்கி போகிறதுனால தான் துலாம் ராசிக்காரர்கள் மட்டும் கிடையாது, எல்லா ராசிக்காரங்களுமே வந்து இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் அதிகமாக கடன் பிரச்சனை, வீட்டில் வந்து நிம்மதி இல்லை, இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே வந்து இதன் மட்டுமே காரணமாக இருக்குது. ஆடம்பர தேவை மட்டுமே காரணமாக இருக்குது. உங்களுக்கு 30,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கு தான் அப்படின்னா நீங்கள் பைக்லேயே போக, அது மறுபடியும் காசு நல்லா பிற்காலங்களில் நீங்கள் சம்பாரிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிங்க. இல்லை நான் கூட 2 லட்ச ரூபா கட்டி செகண்ட் கார் எடுத்துகிட்டு வந்து நானும் காரில் கெத்தாக போகணும், அவன் முன்னாடி கெத்தாக நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறக்காக வந்து உங்களுடைய நீங்கள் தகுதி உயர்த்திக்கிங்க. உங்கள் சம்பளம் வந்து 30,000 வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒரு 60,000 80,000 வாங்கிட்டு நீங்கள் அந்த கார் வாங்க. தேவையில்லாமல் இப்போ வந்து இஎம்ஐ அது இதுன்னு சொல்லி தேவையில்லாமல் கடனில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஏன்னா கடந்த 2 வருடமாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு மாற்றம்ங்கிறது வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த 2025 ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய ஆண்டாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத கடன் பிரச்சனை போய் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா 2025 உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக கூட அமைய ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகாதீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை முடிஞ்ச வெளியே கொண்டு போகாதீங்க. மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மா இவங்களோட வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு 2025 வந்து எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப் போகிறது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளை வந்து கடந்து வந்திருப்பீங்க. இந்த ஆண்டில் இந்த ஆண்டு மிகவும் உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து இந்த ஆண்டு மீனத்துக்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. அதே நேரம் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக கண்டிப்பாக வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இந்த தீய பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்காங்க. அதன் மூலமாகவே நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீரழியருக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அந்த மது, இந்த மாதிரி தவறான தீய பழக்கங்கள் வந்து இருக்கிறனால குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, மனைவி கூட சண்டை, பெற்றோரோட சண்டை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே வர காரணம் இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய நண்பர்கள், கெட்ட வழக்கம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நாளை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே உங்களால் வாழ்க்கையில் ஒரு அடையவே முடியாத சூழ்நிலை வந்து இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அற்புதமாக கொடுக்க போகிறார். நீங்கள் வந்து பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம். மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து முதலில் பார்த்தீங்கன்னா வந்து கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை சனி பகவான் கொடுத்துருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை வந்து அடுத்து வந்து கொடுக்க போகிறாரு. 2024 நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, திருமண வரணும் சரியாக அமைஞ்சிருக்காது, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகளில் இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே கடந்து வந்து 2025 வந்திருப்பீங்க. எப்படியாவது 2025 வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சமாவது முன்னேறலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்து தவறான தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஆண்டும் கிடையாது எந்த ஆண்டுமே உங்களால் மேலே உயரவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறு எல்லாமே நீங்கள் திருத்திக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒருபடி மேலே இந்த ஆண்டு உங்களுக்கு